புரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் கல்கியின் பொன்னியின் செல்வன் பாகம் 2. இந்த நாடகத்தை பெரும் மகிழ்ச்சியுடன் எம்ஏவி குடும்பத்திற்கு சமர்ப்பிக்கிறோம். பல கேள்விகளுடன் முடிந்த சோழகால ஆட்சிகளின் பல சுவாரஸ்யமான திருப்புமுனைகளை காண்போம். கோடிக்கரையில் நந்தினியும் பழுவேட்டரையரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு களம் வருகிறது. அக்களத்தில் இருந்து பார்த்திபேந்திரன் வருகிறான். வீரனே, நீ யார்? நீ வந்த களத்தில் அருள்மொழி இல்லையா? அருள்மொழி எங்கே? நான் பார்த்திபேந்திரன், இளவரசர் ஆதித்த கரிகாலன் நண்பன். சூறாவளியில் சிக்கி இளவரசர் மூழ்கி விட்டார். என்ன? இளவரசர் கடலில் மூழ்கி விட்டாரா? உண்மையில் ஆதித்த கரிகாலன் நந்தினி நந்தினி என்று புலம்புவதற்கு இப்பதான் காரணம் எனக்கு புரிகிறது. நீங்கள் ஆதித்த கரிகாலனின் நண்பனா? ஆம் இளையராணி. உலகத்தில் எவரும் காணாத சொர்க்கத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். நான் சொல்வதை நீங்கள் செய்தால். அழகே உருவான ஒரு பெண் உதவி கேட்கும் போது எந்த ஆண்மகனும் மாட்டேன் என்று சொல்ல மாட்டான். பல்லவரே, எப்படியாவது ஆதித்த கரிகாலனை கடம்பூர் மாளிகைக்கு அழைத்து வர வேண்டும். உங்களால் முடியுமா? உங்கள் விழி அசைவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். உத்தரவிடுங்கள். இப்போதே புறப்படுங்கள். சாதித்து விட்டு வருகிறேன். தஞ்சை அரண்மனை. சுந்தர சோழர் சத்தம் கேட்டு அலறுகிறார். அப்போது குந்தவை வருகிறாள். யார் யாரது? யாரது சிரிப்பது? என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு. தந்தையே, தந்தையே, உங்களுக்கு என்ன ஆயிற்று? மோகினி, மோகினி என்னை கொல்ல பார்க்கிறாள். இவள் அந்த மாயக்கார மோகினி. மோகினியா? சோழ நாட்டில் இருக்கும் ஒரே மோகினி என்றால் பழுவூரில் இருக்கும் இளையராணி நந்தினி தான். நந்தினியா? இவள் நந்தினி இல்லை. நந்தினி இல்லை என்றால் வேறு யாரு தந்தையே? ஆம், இவள் அவள்தான், மந்தாகினி. மந்தாகினியா? யார் அவர்? யாரிடமும் கூறாத ரகசியம் அது. கூறுகிறேன். என்னுடைய வாலிப வயதில் ஒரு படையில் தலைமையேற்று போரிட சென்றேன். தோல்வி அடைந்ததால் கடலில் குதித்து விட்டேன். பின் நான் ஒரு தீவில் இருந்தேன். அங்கு ஒரு கரடி என்னை கொல்ல வந்தது. ஒரு பெண் என்னை காப்பாற்றினாள். அவள்தான் மந்தாகினி. அவள் பேசும் திறனற்றவள். அங்கிருந்த காலம் எனக்கு மகிழ்ச்சி. சேந்தனமுதா, அவர்களை உடனே சூடாமணியில் உள்ள புத்த விகாரத்திற்கு அழைத்து செல்ல சொல். அங்கு அவனுக்கு சிகிச்சை அளிப்பார்கள். அப்படியே இதை அருண்மொழியிடம் கொடுத்துவிடு. உடனே புறப்படுகிறேன். வந்தியத்தேவன் மதுராந்தகனிடம் ஜோதிடர் என்று பொய் கூறி தஞ்சை அரண்மனையை வந்தடைகிறான். பின்னர் குந்தவை பிராட்டியை சந்திக்கிறான். சூறாவளியில் சிக்கியும் தப்பித்து விட்டீர்கள் போல. நான் காற்றை போல் சுற்றுபவன். ஒரு சூறாவளியால் என்ன செய்ய முடியும்? சரி, நீர் எப்படி இங்கு தப்பித்து வந்தீர்? அது ஒரு பெரிய கதை. வந்தியத்தேவரே, நலமுடன் தான் இருக்கிறீர்களா? அருண்மொழி எப்படி இருக்கிறான்? நலத்திற்கு என்ன குறை தேவி? நலமோடே இருக்கிறேன். அருண்மொழிவர்மனை பூங்குழலி நன்றாக பார்த்துக் கொள்கிறாள். தேவி, நந்தினி உருவத்தில் ஒரு ஊமை பெண்ணை நான் இலங்கையில் பார்த்தேன். இலங்கையில் அவர் என்னையும் இளவரசரையும் காப்பாற்றினார். என்ன, ஊமை பெண்ணா? பார்ப்பதற்கு அவர் நந்தினி போல் இருந்தாரா? ஒருவேளை அவர்தான் நந்தினியின் தாயாக இருக்குமோ? என்ன, அவர் நந்தினியின் தாயா? நிலைமை நம் கையை விட்டு போய்கொண்டே இருக்கிறது. நந்தினி ஆதித்த கரிகாலனை கடம்பூர் மாளிகைக்கு வரவழைக்க திட்டம் போடுகிறாள். எப்படியாவது அதை நாம் தடுக்க வேண்டும். இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு சரிவேலை இருக்கும். இதற்கு சரியானால் வந்தியத்தேவன் தான். வந்தியத்தேவரே, நீங்கள் உடனே காஞ்சிக்கு சென்ற ஆதித்த கரிகாலனிடம் கூறி எப்படியாவது அவர் கடம்பூர் மாளிகைக்கு வருவதை தடுக்க வேண்டும். நாம் எதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறோமோ அதையே ஆதித்த கரிகாலன் செய்வார். நான் சொல்வதை அவர் எப்படி கேட்பார்? நந்தினி உங்களுக்கு தங்கை முறை. இனிமேல் உங்களால் அவரை கரம் பிடிக்க முடியாது என்பதை எடுத்து கூறி எப்படியாவது அவர் அங்கே செல்வதை தடுத்து நிறுத்துங்கள். உங்கள் விருப்பம் அதுவென்றால் நான் இப்போதே புறப்படுகிறேன். வந்தியத்தேவன் செல்லும் வழியில் பாண்டியர்களின் ஆபத்து உதவியான ரவிதாசனை சந்திக்கிறான். அவர்களின் ரகசியங்களை அறிகிறான். பாண்டிய நாட்டின் ஆபத்து உதவி, உனக்கு இங்க என்ன வேலை? என்னுடன் நீ வந்தால் பல ரகசியங்களை அறிவாய். நம்முடைய எல்லா திட்டங்களும் தோல்வி அடைந்து விட்டது. அருள்மொழிவர்மன் நம் கையிலிருந்து தப்பி விட்டான். அடுத்த முறை குறி தவறக்கூடாது. பழுவூர் இளையராணியாக வாழ முடிவெடுத்து விட்டாயா நந்தினி? ஆதித்ய கரிகாலனை கொல்லும் சபதத்தை மறந்து விட்டீர்களா? மறந்து விட்டார்கள் என்றுதான் நினைக்கிறேன். மறப்பதா? எதையும் மறக்கவும் இல்லை, எவரையும் மன்னிக்கவும் இல்லை. வீரபாண்டியனை என் கண்முன்னே கொன்றதை எப்படி நான் மறப்பேன்? சோழ தேசத்தை நாம் எப்படியாவது அழிக்க வேண்டும். என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லுங்கள். உங்கள் கட்டளைக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம்.
ஆதித்த கரிகாலனை கடம்பூர் மாளிகைக்கு அழைத்து வர பார்த்திபேந்திரனை அனுப்பி வைத்துள்ளேன். யார் தடுத்தாலும் அவன் கடம்பூர் மாளிகைக்கு வருவான். அங்கு வரும் அவனை கொல்ல வீரபாண்டியனின் வாள் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆஹா, சரியான திட்டம். வந்தியத்தேவரா, நீங்கள் எங்களுடன் சேர்ந்து விடுங்கள். உங்களை நாட்டின் சக்கரவர்த்தி ஆக்கி விடுகிறேன். சக்கரவர்த்தியா? உன் சதி செயல் எதுவும் என்னிடம் பலிக்காது. இவன் நம் ரகசியத்தை அறிந்து விட்டான். இவனை கட்டி போடுங்கள். உங்களை காக்க நான் இருக்கிறேன். என்ன ஓய், இப்படி உங்களை இங்கு கட்டி போட்டிருக்காளே? உங்களையும் சேர்த்து கட்டி போட சொல்லவா? கயிறு பத்தாதுன்னு பாக்குறேன். உம்ம வாயால் தான் இப்படி எல்லோரிடமும் மாட்டிக்கொள்கிறாய். ஓஹோ, அது நீ எனக்கு சொல்கிறாயா? சரி, போகட்டும். நான் உடனே கரிகாலனை காண போகிறேன். சரி, வா போகலாம். காஞ்சி அரண்மனை. நந்தினியின் சூழ்ச்சி வலையில் சிக்கிய பார்த்திபேந்திரன் ஆதித்த கரிகாலனை கடம்பூர் மாளிகைக்கு அழைத்துச் செல்ல வருகிறான். வா பார்த்திபேந்திரா. இளவரசே, நாம் இங்கிருந்து கொண்டு எதையும் சாதிக்க முடியாது. நந்தினியின் சூழ்ச்சியை தடுக்க உடனே கடம்பூர் மாளிகைக்கு செல்ல வேண்டும். அதுதான் சரியான வழி. எனக்கும் அதுதான் சரி என்று தோன்றுகிறது. ஆதித்தா, நீ கடம்பூர் மாளிகைக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டுமா? ஆம் தாத்தா, அவசியம் செல்ல வேண்டும். உன் முடிவு அது. நான் சொல்வதை நன்றாக கேள். எதிரிகளின் தொழுத கைகளிலும் அழுத கண்களிலும் கொடிய ஆயுதம் இருக்கக்கூடும். பத்திரமாக இரு. சரி, புறப்படலாம். ஆதித்த கரிகாலன் வருவதை வந்தியத்தேவன் பார்க்கிறான். இவன் எப்படி இங்கு வந்தான்? துரோகி, இங்கு ஏன் வந்தாய்? உன்னால் தான் அருண்மொழி கடலில் மூழ்கி விட்டார். இப்போது இங்கேயும் வந்து விட்டாயா? இங்கிருந்து செல். எல்லோரும் சண்டை போடுவதை நிறுத்துங்கள். நந்தினி ஒரு மாய மோகினி. அவளை பார்த்து எவரும் தப்பித்ததில்லை. நட்பு, சொந்தம் என்று எல்லோரையும் பிரித்து விடுவாள். இதற்காக இங்கு யாரும் சண்டை போட வேண்டாம். ஏன் எங்களை தடுக்கிறீர்கள்? இளவரசே, உங்களிடம் ஒன்று கூற வேண்டும். சொல் நண்பா, என்னவாயிற்று? தாங்கள் தற்போது கடம்பூருக்கு செல்வது சரியான சமயம் இல்லை. இதில் ஏதோ சதி இருக்கிறது. அது என்ன சதியாக இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் கடம்பூர் செல்வதை தடுக்க யாராலும் முடியாது. தஞ்சை அரண்மனை. சுந்தர சோழரின் உடல் நலம் குறித்து அனிருத்ர பிரம்மராயரும் குந்தவையும் பேசிக் கொள்கிறார்கள். முதல் மந்திரியாரே, இங்கு என்னதான் நடக்கிறது? அரசரின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே செல்கிறது. இதற்கு என்னதான் வழி? அந்த ஊமை பெண் இங்கு வந்தால்தான் அரசியல் உறவு சரியாகும். அவரை நாம் எப்படியாவது இங்கு அழைத்து வர வேண்டும். ஆனால் அவர்தான் இறந்து விட்டாரே, இப்பொழுது என்ன செய்வது? அந்த ஊமை பெண் மந்தாகினி இறந்து விடவில்லை. நான் அரசரின் நலனுக்காக அப்படி பொய் கூறினேன். நான் அந்த பெண்ணை இலங்கையில் பத்திரமாக விட்டுவிட்டு வர சொன்னேன். சுந்தர சோழரை காண குந்தவை வருகிறார். நாட்டு பிரச்சனைகள் பெருக்கிக் கொண்டே இருக்கிறது. இதற்கு நாம் உடனே தீர்வு காண வேண்டும். என்ன செய்ய போகிறீர்கள் தந்தையே? நம் நலனை விட நாட்டின் நலமும் நாட்டு மக்களின் நலமும் தான் முக்கியம். ஆகையால் முதலாந்தங்களின் அரசாளட்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் தந்தையே, அரசாள வேண்டும் என்ற முடிவை மதுராந்தகன் சுய சிந்தனையால் எடுத்ததல்ல. அப்படி இருக்கும் பொழுது சோழ நாட்டை ஆளும் பொறுப்பை அவனிடம் ஒப்படைப்பது சரியாக இருக்குமா? சரி, நடப்பது நடக்கட்டும். அனிருத்ர பிரம்மராயர் ஊமை ராணியை அழைத்து வர ஆட்களை அனுப்பி வைக்கிறார். பூங்குழலி தன் அத்தையை யாரோ அழைத்து செல்கிறார்கள் என தவறாக நினைத்து அவள் பல்லக்கில் அமர்ந்து கொள்கிறாள். நீ எப்படி பல்லக்கில்? என் அத்தை மந்தாகினியை யாரோ பல்லக்கில் அழைத்து சென்றார்கள். நான் அவர்களை காப்பாற்றதான் பல்லக்கில் ஏறினேன். காரியத்தை கெடுத்து விட்டாய் போ. குருவே, நாம் இப்பொழுது என்ன செய்வது? மந்தாகினியை எப்படியாவது நாம் இங்கு அழைத்து வர வேண்டும். அத்தையை நான் அழைத்து வருகிறேன். புறப்படு. கடம்பூர் மாளிகைக்கு ஆதித்த கரிகாலன் வருகிறார். அனைவரும் மலர் தூவி வரவேற்கிறார்கள். யார் தடுத்தாலும் இங்கு வந்து விடுவாய் என்று எனக்கு நன்கு தெரியும். ஆரம்பித்து விட்டாயா உன் ஆட்டத்தை? வாருங்கள் இளவரசே, உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இளவரசே, வருக வருக.
வரவேற்பு எல்லாம் பலமாகத்தான் இருக்கிறது. ஆனால் மனதில் வேறு ஏதோ எண்ணம் இருப்பதாக தோன்றுகிறதே. அதெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. பட்டத்து இளவரசன் நான் இருக்கும்போது நீங்கள் அனைவரும் என் சித்தப்பா மதுராந்தகரை அரசனாக்க திட்டம் தீட்டுவதாக கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அரசே. இல்லை இளவரசே, சோழ சாம்ராஜ்யம் பெரிதாகிவிட்டது. ஆகையால் அதை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை நீங்களும் மற்றொரு பகுதியை மதுராந்தகனும் ஆட்சி செய்தால் என்னவென்று சிந்தித்தோம். இந்த மாதிரி நாட்டை பங்கு போடுவது உங்களை மாதிரி கிழவர்களுக்கு வேணால் சம்மதமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு இதில் துளியும் இல்லை. நாட்டை பங்கு போட வேண்டாம் என்றால் என்னதான் செய்வது? அரசு மணிமுடியின் உரிமை மதுராந்தகனுக்கும் உள்ளது. ஆமாம், ஒப்புக்கொள்கிறேன். நாட்டை பங்கு போட வேண்டாம். என் சித்தப்பா மதுராந்தகரே எடுத்துக் கொள்ளட்டும். 3000 படை வீரர்களை மட்டும் எனக்கு கொடுக்க சொல்லுங்கள். இது போன்ற பல ராஜ்யங்களை உருவாக்குவேன். செல்லுங்கள், மதுராந்தகரை அழைத்து வாருங்கள். ஆனால் இப்பொழுதாவது யானையின் மீது வைத்து அழைத்து வாருங்கள். பல்லக்கில் மலைத்து அழைத்து வர வேண்டாம். பழுவேட்டரையர் சூரவளியிடம் இருந்து தப்பித்து காளகோவிலில் தங்கி இருக்கும் பொழுது பாண்டிய நாட்டின் ஆபத்துதவிகளின் ரகசியங்களை அறிந்து கொள்கிறார். இடுமன்காரி, நந்தினியின் லட்சியத்தை நிறைவேற்றும் நாள் வந்துவிட்டது. நீங்கள் சொல்வது சரிதான். புலிப்படியை மீன்கொடி வெற்றி பெறுவது விந்தையிலும் விந்தைதான். அது எப்படி சாத்தியமாகும்? அரண்மனையின் சுரங்கப்பாதையில் யாரும் அறியாத வண்ணம் சோமன் சாம்பவன் சென்று சுந்தர சோழரை கொள்வான், வேலறிந்து கொள்வான். ஆஹா, சுந்தர சோழரின் தலை மண்ணில் சாயும் நாள் நமக்கு முன்னாளாக இருக்கும். ஆம், அடுத்த திட்டம் தஞ்சையை நோக்கி வரும் அருள்மொழிவர்மனை யானை பாகனாக வரும் நம்மால் அவனை தந்திரமாக கொள்வான். தம்பி உயிர் பிரியும் அதே நேரத்தில் கடம்பூர் மாளிகையில் வீரபாண்டியனின் வாழ் ஆதித்த கரிகாலனை வெட்டி சாய்க்கும். ஆஹா, அருமையான திட்டம். கேட்கவே மனம் குளிர்கிறதே. சுந்தர சோழரை கொல்ல சோமன் சாம்பவன், அருள்மொழிவர்மனை கொல்ல யானை பாகன். ஆனால் ஆதித்த கரிகாலனை கொல்ல போகிறது யார் என்று நீங்கள் சொல்லவே இல்லையே. ஒருவேளை நந்தினியா? அது யாருக்கும் சொல்ல முடியாத தேவ ரகசியம். அந்த கொலைப்பலி யார் மீது வேணாலும் விழலாம், ஏன் உன் மீது கூட விழலாம். என்ன, நானா? கேள்வி கேட்டதற்கு தண்டனையா? யாரோ வருவது போல் தெரிகிறது. இங்கிருந்து செல்லலாம். நந்தினி அவள் என்னை ஏமாற்றி விட்டாள். திட்டமிட்டு என்னை கரம் பிடித்து வஞ்சகரின் துணை கொண்டு இந்த சோழ நாட்டை சுடுகாடாக்கி விட்டாள். நந்தினி, உன் திட்டம் எதுவும் நிறைவேறாது. பூங்குழலி ஊமை ராணியை தஞ்சை அரண்மனைக்கு அழைத்து வரும்போது சோமன் சாம்பவன் செல்வதை பார்த்து அவனை பின்தொடர்ந்து செல்கிறார் ஊமை ராணி. ஐயோ அத்தை, அத்தை, எங்கு சென்றீர்கள்? ஐயோ, உங்களை இப்படி துளைத்து விட்டேனே. அருள்மொழிவர்மன் தஞ்சை அரண்மனை வரும் வழியில் யானை அவரை தாக்க வருகிறது. அதோ அருள்மொழிவர்மன், செல். தம்பி, தம்பி, உங்களை நோக்கி ஒரு யானை வருகிறது. அருள்மொழிவர்மன் யானையிடமிருந்து தப்பித்து தஞ்சைக்கு வருகிறான். சுந்தர சோழரை கொல்ல சோமன் சாம்பவான் வருகிறான். அவனை பின்தொடர்ந்து வந்த ஊமை ராணி மந்தாகினி சுந்தர சோழரை காப்பாற்ற முயற்சி செய்கிறார். மந்தாகினி, மந்தாகினி, ஏன் என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிறாய்? ஐயோ மந்தாகினி, மந்தாகினி. தந்தையே, என்னவாயிற்று? இவரா? அத்தை, அத்தை, கண்களை திறந்து பாருங்கள். ஐயோ, என் அத்தையின் மூச்சு நின்று விட்டது. ஐயோ மந்தாகினி, என்னை காக்கதன் இத்தனை காலம் உயிருடன் இருந்தாயா? இவர்தானே என்னை சிறுவயதில் காவிரி ஆற்றில் நான் விழுந்தபோது காப்பாற்றினார். பலமுறை இலங்கையிலும் காப்பாற்றினார். இன்று உங்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை தியாகம் செய்து விட்டாரே. நம் குலம் காக்க வந்த தெய்வம் இவர். மதுராந்தகன் செம்பியன் மாதேவியை காண வருகிறான். நம் அரசரே கூறிவிட்டார், நான் தான் அடுத்த அரசர் என்று. நான் அரியணையில் அமரதான் போகிறேன். மதுராந்தகா, என்ன சொல்கிறாய்? உன் தந்தை கூறியதை மறந்து விட்டாயா? இப்போது நாடாள நினைக்கிறாயா? ஆம், நாட்டை ஆளதான் போகிறேன். அது ஒரு காலமும் நடக்காது. உன்னுடைய பிறப்பின் ரகசியம் தெரிந்தால் நீ இவ்வாறு பேச மாட்டாய் மதுராந்தகா. என்ன ரகசியம் அது அமைச்சரே?
உன் அன்னைக்கு குழந்தை இறந்தே பிறந்தது. அந்த சமயம் தோட்டத்தில் இருக்கும் ஊமை பெண்ணுக்கு இரட்டை குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை நீ, பெண் குழந்தை நந்தினி. அந்த ஊமை பெண் இறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு உங்களை செம்பியன் மாதேவியிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். நந்தினி வளர்ப்பு மகளாக பழைய அறையில் வளர்ந்தாள். நீ கண்டராதித்யரின் மகனும் இல்லை, செம்பியன் மாதேவியின் மகனும் இல்லை. நீ எப்படி நாட்டை ஆள முடியும்? ஆம் மகனே, அமைச்சர் கூறும் அனைத்தும் உண்மைதான். உங்கள் மகன் இல்லை என்று தெரிந்தும் என்னை அன்பாக பார்த்து கொண்டீர்கள். எப்படி இருந்தாலும் நீ என்னுடைய மகன்தான். என்னுடைய தாய் யார் கூறுங்கள். சுந்தர சோழரின் உயிரை காக்க தன் உயிரை கொடுத்த மந்தாகினி தான் உன் தாய். மந்தாகினி தான் என் தாயா? வந்தியத்தேவன் பாண்டிய நாட்டின் ஆபத்து உதவியை சந்திக்கிறான். வந்தியத்தேவா, நீ எப்படி தப்பித்தாய்? கட்டுகளை அவிழ்ப்பதும் தப்பித்து சித்தாய் பறப்பதும் நான் கற்றுக்கொண்ட வித்தை. உங்கள் ஆட்களுக்கு கட்டி போடவே தெரியவில்லை. சரியாக பயிற்சி கொடுங்கள். பாண்டிமாதேவியின் ஆணை கிழங்க உன்னை விட்டு விடுகிறேன், சென்று விடு. பாண்டிமாதேவியா? அவர் யார்? அவர்தான் எங்கள் பாண்டிய குலத்து வாரிசு, வீரபாண்டியனின் மகள் நந்தினி தேவி. என்ன, நந்தினி பாண்டிய குலத்தை சேர்ந்தவளா? உன்னை உயிரோடு விடுகிறேன், சென்று விடு. கடம்பூர் மாளிகையில் இருக்கும் நந்தினியை காண வந்தியத்தேவன் வருகிறான். பழுவூர் இளையராணிக்கு என் பணிவான வணக்கம். என்ன வந்தியத்தேவரே, இந்த சமயத்தில் இங்க எப்படி? ஆபத்து ஏதும் நிகழாமல் இருக்க என்னை போன்றவர்கள் ஏதாவது செய்தாக வேண்டுமே. ஆபத்தா? என்ன ஆபத்து? அதென்ன உங்கள் கையில் வாள்? எனக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் வீரபாண்டியனின் மகள் தானே? நீ புத்திசாலிதான். ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபம்? பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். நீ சொல்வது சரிதான். சோழ நாட்டில் எனது ஆதிக்கம் பெருக வேண்டும் என்றுதான் பழுவேட்டரையரை நான் மணந்தேன். என்னுடைய கண்முன்னே எனது தந்தையின் தலை வெட்டப்பட்ட நேரம் அவரை காப்பாற்ற வழியில்லாமல் நின்றவள் நான். அந்த கணம் முதல் என் நெஞ்சம் வஞ்சம் கொண்டு காத்திருக்கிறது. இவ்வளவு தெரிந்த உங்களுக்கு ஆதித்த கரிகாலர் உங்களுடைய சகோதரர் முறை என்றும் தெரியும் அல்லவா? சகோதரர்? என்ன உறவு முறை வைத்து கதை கூறினாலும் அவருடைய உயிரை பறிக்காமல் நான் விடமாட்டேன். இந்த வாள் கருணை காட்டாது, அது தன் கடமையை செய்யும். நான் உங்களிடம் இப்போது ஒரு உண்மையை கூறப் போகிறேன். உங்களை போன்ற தோற்றமுடைய பெண்ணை நான் இலங்கையில் கண்டேன். அவர்தான் உங்களுடைய தாய். அதனால்தான் சுந்தர சோழர் உங்களை பார்த்து பயந்தார். என்னுடைய தாயா? அவரை மறுமுறை பார்த்தால் என்னிடம் அழைத்து வர வேண்டும். நந்தினியின் கையில் இருக்கும் வாள் தவறி கீழே விழுகிறது. வந்தியத்தேவன் சென்று மறைந்து கொள்கிறான். நந்தினியை பழிதீர்க்க வரும் பழுவேட்டையர் வந்தியத்தேவனை பின்னால் நின்று கழுத்தை நெரிக்கிறார். வந்தியத்தேவன் மயங்கி கீழே விழுகிறான். அதே சமயம் பாண்டியர்களும் அங்கு வருகிறார்கள். ஆதித்த கரிகாலன் நந்தினியை காண வருகிறான். இது வீரபாண்டியனின் வாள் தானே? என்னை பழிதீர்க்க வந்துள்ளதா? இருக்கட்டும். எதற்காக என்னை இங்க வர சொன்னாய்? உன்னுடைய திட்டம் தான் என்ன? ஆமாம், நான் இங்கு வீரபாண்டியனின் கொலைக்கு பழி தீர்க்கதான் உங்களை வரவழைத்தேன். ஆனால் இப்பொழுது உங்களை கொல்ல எனது நெஞ்சத்தில் திடமில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் என் கழுத்தில் மாலையிடுவீர்கள் என்று கனவு கண்டேன். ஆனால் அது நடக்கவில்லை. உங்கள் கைகளால் இந்த வாளையாவது சூடிக் கொள்கிறேன். ஐயோ, ஏன் என்னை இப்படி வருத்துகிறாய்? எல்லோரும் நம்மை சகோதரன் சகோதரி என்கிறார்களே, அதையும் நம்புகிறாயா? அந்த ஊமை பெண் மந்தாகினி எனது தாய்தான். என்னுடைய தந்தை யார் என்று தெரியுமா? எல்லோரும் கூறுவது போல சுந்தர சோழர் எனது தந்தை அல்ல. நீங்கள் தலையை வெட்டி கொன்ற வீரபாண்டியன் தான் என்னுடைய தந்தை. இல்லை இல்லை, நீ சொல்லும் அனைத்தும் பொய். நீ சொல்லும் எதையும் நான் நம்ப மாட்டேன். ஐயோ, என்னாயிற்று 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 உங்களுக்கு? இவரை கொன்றது யார்? நந்தினி, இங்க இருப்பது ஆபத்து. நம் உடனே இங்கிருந்து செல்ல வேண்டும். இளவரசே, ஐயோ, உங்களை காப்பாற்ற தவறிவிட்டேனே இளவரசே. அட பாவி,
இளவரசரை கொன்று விட்டாயா? யார் அங்கே? காவலர்களே, அவனை சிறையில் அடையுங்கள். ஐயோ, நான் எவ்வளவு தடுத்தும் இங்கே வந்து இறந்து விட்டாயடா. நான் உன்னை இறந்து விட்டேனே கரிகாலா. வந்தியத்தேவன் சிறையில் இருக்கும்போது கருத்திருமனை சந்திக்கிறார். பைத்தியக்காரர் போர் இருக்கிறீரே, யார் நீங்கள்? நான் கருத்திருமன். வீரனே, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். மணிமுகுடம் சூட்டிக்கொள்ள ஆசைப்படும் மதுராந்தகன் செம்பியன் மாதேவியின் மகனே அல்ல. என்ன சொல்கிறீர்கள்? அவர் இல்லை என்றால் வேறு யார் அவருடைய மகன்? சொல்லுங்கள். செம்பியன் மாதேவியின் குழந்தை இறந்து பிறந்தது என்று நினைத்து அங்கு வேலை செய்யும் பெண்ணிடம் கொடுத்து புதைக்க சொன்னார்கள். அந்த பெண் என் மனைவி வாணி, மந்தாகினியின் தங்கை. ஆனால் குழந்தை இறக்கவில்லை. அந்த குழந்தைதான் சேந்தன் அமுதன். இந்த உண்மையை சொல்ல வரும்போதுதான் என்னை இங்கு சிறைப்பிடித்து வைத்தார்கள். வாருங்கள், இப்போதே உண்மையை எல்லோரிடமும் சொல்லுவோம். வந்தியத்தேவன் அனைத்து விவரங்களையும் அருள்மொழியிடமும் குந்தவியிடமும் கூறுகிறான். தஞ்சை அரண்மனை. அரசவையில் அனைவரும் கூடியிருக்கும் சமயம் வந்தியத்தேவன் சிறையில் இருந்து வருகிறான். அனைவரும் அதிர்ச்சியில் அவனை காண்கிறார்கள். வந்தியத்தேவா, நீ எப்படி சிறையில் இருந்து இங்கு தப்பித்து வந்தாய்? நான் தான் அழைத்து வந்தேன் அரசே. அவன் எந்த தவறும் செய்திருக்க மாட்டான் என்று எனக்கு நன்றாக தெரியும். இல்லை, இவன் தான் ஆதித்த கரிகாலனை கொன்றான். நான் தான் என் கண்ணாலே பார்த்தேனே. கத்தி அவன் கையில் ரத்தம் சொட்ட சொட்ட இருந்ததே. இல்லை, அது உண்மை அல்ல. கண்ணால் காண்பதெல்லாம் உண்மையாகி விடாது. வந்தியத்தேவர் ஆதித்த கரிகாலரின் நண்பர் ஆவார். அப்படி இருக்கும் பொழுது அவரே அவரை கொல்ல வேண்டும். ஆம், அது உண்மைதான். எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள். அனைத்திற்கும் காரணம் நான் தான். நந்தினியின் சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொண்டேன். அதனால் நந்தினியை கொல்ல கடம்பூர் மாளிகை சென்றேன். அவளை நோக்கி கத்தி எறிகிறேன். அது குறித்து அவரே ஆதித்த கரிகாலன் மீது பட்டுவிட்டது. நான் தான் ஆதித்த கரிகாலனை கொன்றேன். என்னை சிறையில் வையுங்கள். பாவம் வந்தியத்தேவன். அவனுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவனை விடுதலை செய்யுங்கள். என்ன, நீங்கள் தான் ஆதித்த கரிகாலனை கொலை செய்தீர்களா? சோழ தேசத்துக்கே துரோகம் செய்து விட்டாயே. உண்மையை நீங்கள் தான் கொன்றீரா? நம்ப முடியவில்லையே. ஆனால் அது உங்கள் கத்தி இல்லையே. ஆமாம், நான் கொல்லவில்லை. வந்தியத்தேவன் ஒரு தவறும் செய்யாதவன். அவனை காப்பாற்றத்தான் நான் அப்படி சொன்னேன். அவனுக்கு சோழ தேசம் கடமைப்பட்டுள்ளது. பழுவேட்டரையர் கத்தியால் தன்னைத்தானே குத்திக் கொண்டு இறந்து விடுகிறார். அருள்மொழிவர்மனுக்கு மணிமகுடம். தஞ்சை நகரமே விழா கோலத்தில் கொண்டாடுகிறது. மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கிறார்கள். வர்மனுக்கு மணிமகுட விழா தொடங்குகிறது. மணிமகுட விழா தொடங்கட்டும். அமைச்சரே, அருள்மொழிக்கு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள். ஆகட்டும். உத்தரவாரசே, முரசு முழங்கட்டும். அமைச்சரே, கொஞ்சம் பொறுங்கள். நான் என்ன சாதித்து விட்டேன்? நான் செய்ய வேண்டியவை இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. எனக்கு இந்த மணிமகுடம் தேவையில்லை. என்னுடைய மூத்தவரும் சோழ நாட்டின் வாரிசுமான சேந்தன் அமுதனை நாட்டிற்கு அரசனாகட்டும். என்ன சொல்கிறீர்கள் இளவரசே? ஆமாம் அமைச்சரே, இவர்தான் கண்டாதித்தரின் மகன். இறந்து விடவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார். இந்த உண்மையை கருத்திருமன் மூலம் நான் அறிந்து கொண்டேன். என்ன, என்னுடைய மகன் சேந்தன் அமுதனா? மகனே! தாயே, இப்போதாவது என்னை மகன் என்று கூறினீர்களே. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். எனக்கும் இந்த அரசு மணிமுடி மேலே ஆசை என்று நினைப்பார்கள் என்றுதான் எதையும் கூறவில்லை. இவர்தான் அரசாள வேண்டும். இவருக்கே மணிமகுடம் சூட்டுங்கள்.
மிக்க மகிழ்ச்சி. இன்றுதான் என்னுடைய மனக்குறை நீங்கியது. மணிமகுட விழா தொடங்கட்டும். முரசு முழங்குங்கள். இன்று முதல் இவர் உத்தம சோழர் என்று அழைக்கப்படுவார். பொன்னியின் செல்வரை வாழ்க. ஆஹா, என்ன ஒரு